Hi students, நம்ம example 4.18ல first subdivision பார்த்துடலாம். Sin of pi by 3 minus sin inverse of minus 1 by 2. First let x equal to the sin inverse of the minus 1 by 2 எடுத்துப்போம். sin inverse இந்த பக்கம் தான் ஆகும் sin ஆகுமா? அப்போ sin x equal to minus 1 by 2. minus 1 by 2 1 by 2 போகிற மட்டும் பார்த்தீங்கன்னா pi by 6 30 degree. அப்போ என்ன பண்ணலாம்? sin of minus pi by 6 பண்ணலாமா? என்ன ரீசன்? ஏன்னா sin of minus theta தான் minus sin theta. அப்படியே ரிவர்ஸ்ல போகும் இதான். ஓகேங்களா? இப்போ sin x equal to sin pi by 6 minus pi by 6 அப்போ x வேல்யூ வந்துடும் minus pi by 6 வந்துடும். சரியா? இப்போ இந்த வேல்யூ நம்ம இங்க ரெடியூஸ் பண்ணுங்க. இப்போ sin of pi by 3 minus sin inverse of minus 1 by 2 சொல்லும்போது sin pi by 3 இது என்ன ஆகும்? பிளஸ் ஆயிடுமா? ஏன்னா மைனஸ் பை பை 6ல பிளஸ் ஆயிடும். அப்போ சைன் வரும் நமக்கு எல்சிஎம் எத்தனை 6ஆ 6 3 பண்ண 2 2 பை பிளஸ் பை. இப்போ நமக்கு சைன் 3 பை பை 6 ஆச்சுன்னா 2 சைன் 90 சைன் 90 இருந்து 1 அவ்வளோதான். அது செகண்ட் சப்டிவிஷன் வரலாமா? இப்போ செகண்ட் சப்டிவிஷன் பாருங்க. இப்போ காஸ் 1 பை 2 காஸ் இன்வர்ஸ் 1 பை 2 இருக்குங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம நமக்கு இந்த வேல்யூ ஃபுல்லாக நம்ம டீட்டா எடுத்துங்க. இந்த டீட்டா ஈக்குவல் டு 1 பை 2 காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1 பை 2 காஸ் பண்ண வரும் 2 டீட்டா ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1 பை 2 வந்துடும். இப்போ காஸ் இன்வர்ஸ் அங்கே வந்து வரும் காஸ் 2 டீட்டா ஈக்குவல் டு 1 பை 2 வந்துருவான். ஆக்சுவலாக நம்ம தேவை நம்ம இந்த டீட்டா தான் காஸ்ட்டுக்கு தான் தேவை இல்லையா? அப்போ இதுக்கு நம்ம ஃபார்முலா நமக்கு தெரியும். இந்த காஸ் 2 டீட்டா ஃபார்முலா அது 2 காஸ் ஸ்கொயர் டீட்டா மைனஸ் 1 மொத்தம் 4 ஃபார்முலா இருக்கும் காஸ் 2a ஃபார்முலா. அதில் ஒன்று இது சரிங்களா? 2 காஸ் ஸ்கொயர் a மைனஸ் 1. இப்போ என்ன பண்ணலாம்? 2 காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு இந்த ப்ளஸ் 1 அதை கொண்டு போயிடலாமா? அப்போ நார்மல் எல்சிஎம் பார்த்தோன்னா 9 பை 8 வந்துருமா? 2 காஸ் ஸ்கொயர் இந்த 2 மட்டும் என்ன வரும்? அதை கிராஸ் பண்ணிங்கன்னா 9 பை 16 வந்துருமா? மொத்தம் காஸ் தானே. காஸ் ஈக்குவல் டு பிளஸ் வேல்யூ மட்டும் எடுத்துக்கங்க. என்ன ரீசன்னா ஏன்னா பாருங்க காஸ் 2 டீட்டான நமக்கு பிளஸ் தான் வருது இல்லையா? பாசிட்டிவ் இருக்கு. இது பாசிட்டிவ் தான் இருக்கு. அதெல்லாம் பண்ணுங்க காஸ்டிவ் நீங்க பாசிட்டிவ் எடுத்துங்க. ஏன்னா அந்த பர்டிகுலர் குவாட்ரண்ட் தான் வரும் இல்லையா? அதனால டீட்டா ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 3 பை 4. இப்போ சம் போயிடலாமா? இப்போ காஸ் ஆஃப் 1 பை 2 cos inverse of 1 by 8 equal to cos of வேறு வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? இந்த டீட்டா நம்ம எடுத்தோமா அந்த டீட்டா கிடைச்சிருக்கு இல்லையா? அப்போ இது cos inverse of 3 by 4 இப்போ cos inverse கேன்சல் என்ன பண்ணாகும் 3 by 4. இது நமக்கு ஆன்சர். ஹை ஸ்டூடெண்ட்ஸ், எக்ஸாம்பிள் 4.18ல தேர்ட் சம் பார்க்கலாம். இந்த சமயம் மொத்தம் 3 ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். 3 ஃபார்முலா ஃபர்ஸ்ட் எழுதிடலாம். வீணோ போட்டு sin inverse of 2x by 1 plus x square equal to 2 tan inverse x modulus of x less than or equal to 1. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா cos inverse of 1 minus x square by 1 plus x square. இது வந்து அதுவும் 2 tan inverse of x greater than or equal to 0. நெக்ஸ்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா 2 tan inverse x equal to tan inverse of 2x by 1 minus x square. சரிங்களா? இதுதான் இப்போ இங்கே 2 tan inverse x பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த சைன் சொல்லும்போது 2x by 1 plus x square வருது. அதே நமக்கு வந்து tan வரும்போது கீழே 1 minus x square வருது. நம்ம இந்த 3 ஃபார்ம் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? இதுக்கும் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் 1 தான். லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1. சம் போயிடலாம். tan ஆஃப் 1 by 2 sin inverse 2 by a 1 plus x square
plus 1/2 cos inverse of 1 minus a square by 1 plus x square. இப்போ நமக்கு 1/2 இருக்கு இல்லையா, அந்த 1/2 அப்படியே இருக்கும். இந்த sin inverse 2x by 1 plus x 2 tan x அப்போ இங்கே வரும் a இருக்கிறதுனால tan 2 tan inverse a வந்துடும் plus 1/2. அதே போல் இங்கே வரும் 2 tan inverse a. இந்த செகண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். இப்போ 2 to கேன்சலுங்களா. இப்போ tan inverse a plus tan inverse a வரும் 2 tan inverse a. இப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம், தேர்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். அப்போ tan of tan inverse 2a by 1 minus a square. இப்போ நமக்கு tan inverse tan கேன்சல் ஆகுமா, அப்போ 2a by 1 minus a square நமக்கு வந்துடும். இந்த 3 ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சா போதும், சம் ஈஸியாக முடிச்சிடும்.